இப்ப நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிற இந்த ஐயா வித்தியாசமான ஒரு கொடிய நோய்க்குள்ள உள்ளாகியிருக்காரு. இந்த நோய்க்கான பேர் என்ன அப்படிங்கிறத இது நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல கூட கண்டறியாம இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு நோய் எப்படி இவருக்கு வந்துச்சு அப்படின்னா, அவரே இதுக்கான ஒரு காரணத்த சொல்லியிருந்தாரு. அத கேட்கும்போதே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. சவுக்கால மடுப்புல மீன் கொதிச்சது. சவுக்காலைக்குள்ள இருக்க மடுவுக்குள்ள மீன் கொதிச்சது. அதை வீசினீங்களா? அதை வீசி பல எட்டாது சூரிய கவரில் பிடிச்சி எடுத்த நான் எடுத்து வெளியில் எடுத்து போட்டால் மட்டும்தான் கடிக்க துவங்கின மேல் பிடிக்க அந்த மஞ்சள்கள் உப்புகள் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு என்னை பார்த்து கழுவி. இப்போ அந்த சவுக்காலை மடுவுக்குள்ளே நீங்கள் வீசி அந்த மீன் பிடிச்சாலும் அந்த பிரச்சனை. இப்போ இந்த ஐயா சொன்னதை நீங்களே கேட்டிருப்பீங்க. அதாவது எங்களால் கூடவே நம்ப முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதாவது சுடுகாட்டுக்குள்ளே போய் வீசினதுக்கு அப்புறமா ஒரு குளத்துல இருந்து அவருக்கு அந்த ஸ்பாட்டிலே இப்படி ஒரு நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னபோது யாராலையுமே நம்ப முடியாது. அண்ட் இந்த ஒரு நோய்க்குள்ளே உள்ளாகி இருக்கிற இந்த ஐயாவோட வீடு எங்கே இருக்குது, அண்ட் இவர் இப்போது என்ன ஒரு நிலைமையில் இருக்கிறாரு, இன்னும் பல விஷயங்களை வந்து நீங்கள் கேட்டறியணும் அப்படி சொன்னால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்ணுக்குள்ள இறங்கின உடனே மீனை வீசி மீனால் வந்து தெரியாது, பேயன்று சில பேர் சொல்லுவாங்க, பேயால் வந்து சொல்கிறது தெரியாது, சூனியம்னு சொல்கிறாங்க. சூனியம்னு சொன்னால் அந்த ஸ்பாட்டில் உடனே உங்களுக்கு எப்படி அது அங்கே வர்றது பளவுக்குள்ள அதில் வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னோம். எனி டைம் வழியிலையா கண்ணீர் வந்து கொண்டு இருக்கிற இல்லைன்னு சொன்னால் கண்ணீர் வருது. என்ன இது இந்த நோயால கண்ணீர் வருது. அதான் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? அவ்வளோ வழியாகும். இரவில் படுத்து கத்துவாரு. என்னன்னு கேட்டா எனக்கு நோகுது, கடுக்குது, கடிக்குது, தொண்டையெல்லாம் காயுது என்று சொல்லுவாரு. 30 வருஷமா நீங்கள் தாங்கி கொண்டு இருக்கிறீங்க. நான் எல்லாம் தாங்குறேன் மணி. இந்த பெரிய வருத்தத்தில் மணி நான் பட்ட ஒரு ஐட்டம் ஒருவரும் பட்டிருக்க மாட்டாங்க. ரத்தம் துறைச்சி அள்ளி அள்ளி வாழையில வெட்டி வாழையில போட இந்த அரிக்கிற பெட்டில வாழையில விரிச்சு அதில் வளர்த்தாட்டினேன் நாங்கள். இது வந்து நம்ம சின்ன வயசுல கோயில் கட்டி விளையாடுற மாதிரி இதுக்குள்ளதான நைட்ல தூங்குறவங்கலாம். என்னது இங்க ஒரு கொட்டில் மாதிரி இங்க ஒரு ராவில படுக்கிறோம். இங்க முதுகெல்லாம் இங்க வரேன் அப்பா இதோட 30 வருஷமா எப்படி இருந்துருக்கீங்களே. எத்தனை வயசு உங்களுக்கு இப்ப? 80. என்னது இந்த ஏரியாவெல்லாம் ஃபுல்லாக வந்து பாலைவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஏரியா என்ன பொறுத்தவரைக்கும் காலையில் 7 மணிக்கு முந்தி வந்துடும். அப்படிதான் சூரியன் உதிக்கும் முதல்ல வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் தப்பி. 10 டைம் கிட்டத்தட்ட 10 11 மணி. இந்த டைம் இந்த வெயில் அம்மா வெயில் தாங்கலாம். வெயில் நல்ல நித்திர ஒரு அழகு ஐயா. ஓஹோ என்னது என்னது அது ஒரு கடிதான் கட்டிக்கிறான் கடிச்சு ஆஸ்பத்திரியில் எல்லாம் கொண்டு போட்டு தோல் கிளினிக் எல்லாம் கொண்டு போட்டு எல்லாம் செஞ்சு இந்த ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு எல்லாம் கொண்டு போய் அது என்ன நோய்னு சொல்றாங்க? என்னன்னு சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? போனோடனே மருந்தா கொடுக்குறாங்க, ஊசி அடிக்கிறாங்க. மரம் 2 நாளே நல்லா இருக்கு போங்க. முந்தி வந்து அப்படியே ஒரு 30-35 வருஷம் ஆகுது. இப்ப வந்து 35 வருஷம் இந்த நோயால தான் இருக்கு. இந்த நோய் தான் மணி. அதோட பாடுபட்டு திண்டு நாங்க இப்போ ஒன்றும் செஞ்சுக்கலாம் எங்களால. எனக்கும் அப்படிதான். இந்த முழங்கால் 2 வீங்கி நடக்கல, இடுப்பு ஏலா. என்னங்க ஐயா? என்ன எல்லா வேலையும் செஞ்சு இந்த பாரியல் அடிச்சுக்கிறீங்கன்னா அது கூட செஞ்சுக்கலாம். மாதிரி ஈக்கிள் தடி எப்படி உங்களுக்கு திடீரென்று வந்து? இது திடீரென்று ஒரு மீன் மடுவில் மீன் வீசின்னா அது கொஞ்சம் என்னன்னு தெரியாது. சவுக்கார மடு அதில் வீசி பழைய எடுக்கலாம். அவ்வளோ மீன் மரம் எடுத்து வேலி போட்டு மரம் போன வீட்டு மரம் மஞ்சள் உப்பு அது இது எல்லாம் கொதிக்க வச்சு இந்த மணல் சுடு மணல் தவிர்த்து கட்ட உலர்த்தி அதுக்கப்புறம் நல்லா வந்தது. நல்லா வந்து மரம் குட்டை குட்டி என்ன செய்யுது? கடிக்க மட்டும்தான் நோவுது, அப்படி எரியுதா உடம்பு? என்ன செய்யுது? கொண்டு கடிக்கிற ரத்தம் சொரிஞ்ச ரத்தம் வரும். சாப்பிடலாம். எத்தனை வயசு உங்களுக்கு இப்ப? 80. இது வரக்குள்ள 30 வருஷம்
இது இது வரக்குள்ள ஓ 30 வயசுலயா? ஓ 30 வயசு இல்ல 30 வருஷம் 30 வருஷம் இருக்குமா? 30 வருஷம் வயசுல 50 வயசுல வந்தீங்க. ஓ மை காட் 30 வருஷமா அப்படி இருக்கிறீங்க. ஓ இப்போ ஒண்ணுமே செய்யல ஐயால. இப்போ உங்களுக்கு அது அந்த வட்டக்கடின்னு சொல்லுவாங்க ஐயா, அப்படி வட்டக்கடி இல்லை. அப்படி இல்லைண்ணே, அதனால குணமாயிருக்குண்ணே. இதோட 30 வருஷமா எப்படி இருந்துருக்குறீங்களே. ஓ இப்ப போன மார்கழி துண்டுக்குள்ள கிளீனுக்கு அனுப்புனாமனே, கிளீனுக்கு அனுப்ப போகணும் எல்லாம் நடந்து போனவர் திரும்பி வரக்குள்ள எல்லாம் போயிட்டு அவரால். இப்ப நடக்கல, ஒன்றும் செய்யல, அப்படி படுத்தாலும் கொஞ்சம் நடக்கிறாரு, அங்க ஆஸ்பத்திரி இருந்து வரங்க நடக்கலாம் போயிட்டு. பிறகு ஊண்டு போலில வந்து திரிஞ்சு மறுறம் மேல் முழுதும் உற்றிஞ்சு காயமாகி ரத்தம் ஊத்த துவங்கிட்டு, உடம்பால ரத்தம் ஊத்த துவங்கிட்டு. நான் நினைச்சேன் வந்து காத்து வாங்கிட்டு இதில் படுத்து கிடக்குறாரு. ஆனா அப்படி இல்லை. அப்போ இங்க முதுகெல்லாம் இங்க வரேன்ட்டு அப்பா இடுப்புகள் முழுதும் தாமகன். அப்போ இதை பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்றேன், அந்த அந்த தோல் நோய், அந்த கவரையோ எதுன்னு சொல்லுவாங்க, என்னடா அப்படி இருக்குமா நான் அது அப்படி இல்லை. இது வந்து காயமா இருக்கு ஐயாவுக்கு வந்து. நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முந்தைய ஒரு பிள்ளைய ஒரு பிள்ளைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த தோல் வந்து உடைஞ்ச மாதிரி, அந்த வடிச்ச மாதிரி எல்லாம் இருந்தது. அப்படிதான் இருந்தது, உறிஞ்சது வாழையில வளர்த்தாட்டு. அப்படி நாங்கள் ஒரு பிள்ளைய சந்திச்சிருந்தோம். வாழையில வளர்த்தாட்டி புறங்கட மகள் வந்து ஒரு மருத்துவ எனக்கு அது பேர் தெரியாது. ஆனா அந்த பிள்ளைக்கு வந்து கடுமையா பாதிச்ச மாதிரி அடிக்க அதோட விசாரம் பிடிச்சி அது 5500 மருந்து குப்பி. எங்கட மகள் அவட பிரச்சனை மாடு கட்டுற இளைய மகள் பானரிக்காவும் அவர் தான் அதை வாங்கி வர. நீங்கள் என்னத்துக்காக இந்த நோய் வந்தன்னு நீங்கள் உங்களை ஊதி கொள்றீங்க? இதுக்கு தான் தம்பி பேயாமன்றாங்க, சூனியமான்றாங்க, கோல் நோயாமன்றாங்க. பேயார வந்துன்றீங்களா? அந்த இதுமணி அந்த சவுக்கால மடுவுல மீன் கொதிச்சது. சவுக்காலைக்குள்ள இருக்க மடுவுக்குள்ள மீன் கொதிச்சது, அதை வீசினீங்களா? அதை வீசி பல எட்டாது சூரிய கவரில் குதிச்சு எடுத்து வெளியில் எடுத்து போட்ட மட்டும்தான் கடிக்க துவங்கின. மேல் முழுக்க அந்த மஞ்சள்கள் உப்புகள் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு என்னை பார்த்து கழினேன். இப்போ அந்த சவுக்காலை மடுவுக்குள்ளே நீங்கள் வீசி அந்த மீன் பிடிச்சாலும் அந்த பிரச்சனை இது. தலையெல்லாம் ஃபுல்லாக பரவிட்டுது. தலையெல்லாம் அது வந்து இப்போ சில டைம் வந்து இந்த எப்படி சொல்கிறேன், அந்த சவுக்காலைகள் வந்து நிறைய வாயுகள் வெளியே வர்றதானே. ஸோ அது அந்த கிருமிகளால் வந்து அப்படி வந்துன்ற மாதிரி இருக்குமோ இல்லை? மீன் சினைக்கிற சின்னச்சி தண்ணியில போயிட்டு அந்த கடியண்டுன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் பேயன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு அந்த மீன் வந்து கொதிச்சு செஞ்சு எல்லாம்? அதுக்கப்புறம் மீன் என்ன நீங்கள்? அது பல மீனும் சேர்ந்து கொதிக்க மாதிரி இருந்தது. நான் கக்குச்சி வந்த நான் வந்து வலை எடுத்துட்டு வந்து வீசின மட்டும்தான் ஒரு நோய் தான். மீன் என்ன நீங்கள் ஒரு என்ன அது என்ன செஞ்சு ஜாதி இல்லாமல் இருக்கிறதுக்கான காலத்தில் பாருங்க. உண்மையிலே வந்து இந்த பேய்க்கு பயப்படுற இதுக்கு எல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம சாதாரண இப்போ நான் வந்து அதுக்கு பக்கத்தில் உண்மையிலே கிருமி அதில் வந்ததோ இல்லை உண்மையை பேய் இதால் வந்தோன்னு சொல்லிடலாம். நீங்கள் நம்புறீங்க பேயால் வந்தேன் கொஞ்சம் இதில் இருக்கட்டும். இப்போ 50 வயசு இல்லை, 50 வயசுல இது நடந்தது ஏன்னா இப்போ 80 வயசு. இந்த ஆண்டு தேதிமணி 40 இந்த 4ஆம் ஆண்டு. அது எனக்கு சொல்லவும் வருதில்லை. 4ஆம் மாதம் 8ஆம் மாசம் 12ஆம் தேதி 44ஆம் ஆண்டு பிறந்தவர். 1944. இப்போ நீங்கள் 2 தானே இங்கே இருக்கிறீங்க. பார்க்கலாமா உங்களை வீடு? பாருங்களேன், பாருங்க, நீங்கள் பாருங்க. பார்ப்போம், விட்டு பார்ப்போம். எவ்வளோ காலம் அஞ்சு இருக்கிறீங்க? நம்ம இப்போ வந்து இதில் 15 வருஷமா இருக்குது. 15 வருஷமா இருக்கு. அதுக்கு முதல்ல வந்து எங்கே இருந்தீங்க? முதல் மணி திறம்படுத்தி வந்தீங்க எல்லாத்துக்குங்கால. அதில் இருந்த நாங்கள் அதில் இருந்தால் அதுலேயும் வெள்ளம் தான் பாரு ஒன்றும் தெரிஞ்சிக்கலாது. இது என்னது இங்கே ஒரு கொட்டியில் ராவில படுக்கிற மணி இதுக்குள்ள வெளியில அந்த வீட்டுக்குள்ள மணி சரியான எறும்பு சீமந்து போடல தானே மண், அது எறும்பு பூந்து பூந்து படுக்கிறாது. அவர் அந்த மேலுக்கு முக்கியம் வந்து இரும்பு தூள் போட்டுருக்கீங்க. அந்த இப்ப விடியவும் போட்டேன் நான் ஒரு இந்த சோப்பு வாங்கி. எறும்பு என்ன உள்ள எறும்பு சரியான. இப்போ இதுக்குள்ள சமைக்கிறது யூஸ் பண்றீங்க? நாங்க இதுக்குள்ள அம்மா சமைக்கிறேன். அங்கே இன்னொரு இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்படி இங்கே வந்து அது 2 காட்டு இருக்கு. இது வந்து நம்ம சின்ன வயசுல கோயில் கட்டி விளையாடுற மாதிரி இதுக்குள்ள தானே நைட்ல தூங்குறவங்கலாம். ஸோ அந்த இருக்கிறது வந்து அதுக்குள்ளே சமைக்கிறவங்களாம், அது கிச்சனாம்.
இது வந்து அவங்களோட வீடு. ஆனால் இதுக்குள்ள வந்து தூங்க இல்லாது. ஏன்னு சொல்லி சொன்னால் அதுக்குள்ள வந்து எறும்பாம் கீழே வந்து சீமெண்ட் நிலம் ஒன்றுமே போட இல்லை. ஸோ அதுக்குள்ள ஃபுல்லாக எறும்பு. ஐயா வந்து இதுக்குள்ள தூங்க வச்சா எறும்பு கடிக்கும். அது அந்த காயத்துல எல்லாம் முக்கிருமினே. அப்ப 2 பேர் நைட்ல இதுல தான் தூங்குறீங்க. இதுல அம்மனே நாங்க தூங்குறோம். அப்படி என்ன வாழ்க்கை தான் அப்படி போகுது. இதை காட்டு, கிச்சனை காட்டு அவங்களோட. இதெல்லாம் யாரு காட்டினது? இதெல்லாம் அந்த பிள்ளைகள் தெரிஞ்சு கட்டி தந்ததுகள். அது அந்த உரத்தை வருத்தத்தில் ஒன்றும் செய்யலாம். போயிட்டு மரம் இதை மலைக்குள்ளே போட்டு கட்டி கட்டி எல்லாம் தந்தது. கடுமையா மழை பெய்யுற டைம் இதுக்கு தண்ணி விடுறோம். எனக்கு பரம் போட்டு படுக்கிறோம் நாங்கள். பரவாயில்ல சொன்ன அந்த கட்டையெல்லாம் நாட்டி கம்பெல்லாம் நாட்டி பரவி. சரி, நீங்களே சொல்லுங்கம்மா. வந்து இப்போ ஐயா சொல்றாரு வந்து பேயால வந்து இப்படி வந்தேன்னு சொல்லி பார்த்துட்டு, சரி அந்த அந்த மீன் வீசினால வந்தேன். அப்ப நீங்களே எதால வந்தேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஐயா? நான் அதை கொண்டு இந்த வெத்தில எல்லாம் வச்சு கேட்டேன். நம்ம அது வெத்தில வச்சு சாத்திரம் கேட்பாங்க தானே. அப்படியெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு அவங்களும் சொன்னாங்க இது செய்வினை குறிகள் தான் சொன்னாங்க. பிறகு நாங்கள் சேஜிக்கு போனாங்க. அப்போ சேஜிக்கு போனால் அதே மனையில் தாக்குறதுல சேஜிக்கும் போயும் சரி வராது. நான் இப்பயும் சேஜிக்கு தான் நாங்கள் போடுறேன். ஆனால் சரி வராது. ஆனால் நாங்கள் இப்படி ஒரு நோயோட இருக்கிற ஒரு பிள்ளையை சந்திச்சுனாங்க. அந்த பிள்ளை வந்து வந்துட்டு அதான் நாங்கள் இப்போ நாங்கள் சேஜிக்கு போகிறதால மனே கத்தட்டு ஒரு 20 எங்களை விடத்துல வச்சு 30 வருஷமா அப்படி இருக்கிறான்னு எனக்கு சாகிங்க. அந்த பிள்ளை வந்து 5 வருஷம் இல்லை, 5 வருஷமோ 3 வருஷத்துல குறிப்பிட்டதுக்குள்ளதான் வந்து அந்த பிள்ளைக்கு கடுமையா பரவி செய்து அவங்களுக்கு நிறைய மந்திரம் அது இதுன்னு சொல்லி எல்லாம் செய்து கடைசி எல்லா கட்டத்துல பிள்ளையே செத்துது. அதான் மண்ணு நாங்கள் வெறும் சரியான வருத்தத்தில் கிடந்து சத்தம் ஊட்டினாச்சா என்ன வாழையில வெட்டி வாழையில போட இந்த அரிக்கிற பெட்டில் வாழையில பிரித்து அதில் வளர்த்தாட்டினோம் நாங்கள். அப்படிலாம் இப்போ என்ன செய்யுதுன்னு சொல்லி சொல்லுவார். இப்போ கட்டிதான் அப்போ உள்ள 2 கைப்பு இருக்கா வளர்த்து காத்து. ஓகேம்மா, இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக சேச்சிக்கு போய் ஆரம்பிச்சு? நாங்கள் அந்த 15 வருஷமாக. சரி, இப்போ ஐயா என்ன சொல்லுவார் உங்களுக்கு? அந்த வலிக்குது அப்படி எதுவும் கத்துறவர் மணி இரவையில் வளர்த்து கத்துவார். என்னன்னு கேட்டா எனக்கு நோகுது, கடுக்குது, கடிக்குது, தொண்டையெல்லாம் காயுது என்று சொல்லுவார். 30 வருஷமா இதே இதை நீங்கள் தாங்கி கொண்டு இருக்கிறீங்க. நான் எல்லாம் தாங்குறேன் மணி. இந்த பெரிய வருத்தத்தில் மணி நான் பட்ட ஒரு ஐட்டம் ஒருவரும் பட்டிருக்க மாட்டாங்க. ரத்தம் துறைச்சி அள்ளி தலைகாணிகள் வேணுமா, வச்சிட்டுகள் வேணுமா எல்லாம் அந்த கிண்ணியால் அடிக்கிற வந்து முழுவதும் வெட்டி தாப்பார். தாக்கட்டா போட்டு என் அம்மாவுக்கு கால் பண்ணிச்சு, நான் அப்பா சாக போகிறாரு முன்னே வாங்கன்னு சொல்லி புள்ள உடனே வந்து அந்த மருந்தை வாங்கி அடிச்சு போட்டு சொல்லுது, அப்பா உன்னை ஆண்டவர் கை விட மாட்டாரப்பா, நீங்கள் கத்தரிட்ட கேளப்பா அப்படின்னு சொல்லிச்சு. புற வாசர் மாதிரிலாம் அடுத்து எல்லாரும் வந்து முள்ள பெரு ஜெபம் பண்ணி நாங்கள்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவரை கிருபையால அவர் நிற்கிறாரு மன்னே. இந்த சாய்க்காக மறுத்தவரை தூக்கி நிறுத்திருக்கிறாரு ஆண்டவர். சரி அம்மா, இப்போ வெளியில முதல் திரும்ப ஐயா சொன்னார், இப்போ நான் வீசிட்டு வந்தேன் மீனை பார்த்துட்டு மீன் இப்படி கொதிச்ச மாதிரி இருந்தது. அதில் நான் ஆசையோட வீசிட்டு அதை எடுத்த பிறகு பிறகு வந்து எனக்கு என்ன நடந்தேன்னு தெரியா கடிக்க உங்கள்ட்ட என்ன வந்து சொன்னார்? எங்கள்கிட்ட வந்து என்னாரு மீன் பாடம் உண்டு நின்றுது வீசினேன் இழுத்து கரையா போட்டேன்னு என்னால் தாங்கல கடிக்க சுடுதண்ணி வையண்டாரு. நான் உப்பு மஞ்சள் கொறுக்கா எல்லாம் போட்டு சுட்டு தண்ணி வச்சு பார்த்தா ஏலாது அப்பையும் பத்தைக்கிறாரு. தேங்காய் எண்ணெய் சூடு காட்டி பூசினேன். கட்டிக்குதுன்னு தான் கத்துறாரு. தேங்காய் எண்ணெய் சூடு காட்டி பூசி போட்டு விட்டா இந்த சுட்டு மணலில் கிட்ட உருண்டாரு. அதுக்கு பிறகு ஒரு மாதிரி அமர்ந்துமனு அதுக்கு பிறகு என்னண்டா ஒரு பக்கட்டா வட்டம் வட்டமா வந்துதான் இப்படி ஒரு ரத்தது மகனே ஒரு வந்தது. எப்போ கடுமையாக வருத்தம்? இந்த எத்தனாம் ஆண்டு கடுமையாக வருத்தம்? ஒரு கடுமையான வருத்தம் இந்த போன மார்கழி மாதம் தான் உற்றத்திருக்குது. சரியான ஒரு ரத்தமெல்லாம் ஊத்துப்பட்டிருக்குது. ஊத்துப்பட்டு நீங்கள் பார்க்குறீங்க பக்கத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை, சொத்து நோயண்டா எங்களுக்கு சொத்து இருக்கு. இல்லை அவர் பல்ற நேரமே செய்கிற நேரம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் என்ன செய்கிறேன், நீ பட்ட அனுபவிக்கிறேன், நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி கத்துறான். இருந்துட்டு கத்துறான். வேற என்ன பண்ண செய்கிறேன்? இனி பிள்ளைகளும் வந்து பார்த்துட்டு வளர்ச்சி இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கட்டிலோ ஏதாச்சும் ஒரு சின்ன வாங்கி போட்டு இதுக்குள்ள தூங்கலாமே, பூச்சி பிரச்சனை. அதுக்கு நம்மள்கிட்ட வசதி வேணுமே. பிள்ளைகள் எல்லாம் வாங்க பிள்ளைகள் இருக்குதாமானே. ஒருபடி எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு சின்ன ஒரு பொடியனும். அவர் விறகு எடுத்து தான் சாப்பிட்ற, மக்களை படிக்க விட்ற எல்லாம். அடுத்தபடி எனக்கு ஒரு பொடியனும் 2 பொம்பளை பிள்ளையும். அவருக்கு முதல்ல பிடிச்சி காலையில் அது அவர்கிட்ட நான் எதுக்கும் கேட்குறல்ல. அவர்கிட்ட பாட்டுக்கு என்ன வந்து முஸ்லிமாக்கிட்ட வேலை எதை செஞ்சு கொண்டு வந்து நான் இந்த அருகிட்ட பக்கத்தில் இருக்கிற வீடு அவரோட வீடு தான். இப்போ எல்லாரும் குடும்பத்தோட வீடு இருந்தாங்க
செஞ்சுட்டு அதில் எதுன்றாங்க அவங்களுக்கு உண்மையிலே வந்து இந்தியாவில் பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஸோ என்னென்ன அவங்க இப்போ எப்படின்னா அவ்வளோ பெரிய தொழில்னு சொல்லி இருக்காது ஸோ அவங்கள குடும்பத்தை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி குடும்பத்தை பார்க்குற அளவுக்கு தான் தொழில் இருக்கு. அடுத்த மகன் அப்போ நீங்கள் இப்போ ஐயாவாலையுமே இல்லை அது என்னாலையுமே இல்லாம நீங்கள் முதல்ல என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? நான் முன்னண்டானால நல்ல அறிக்கைக்குள்ள இந்த ஆற்றுல போய் கூனி வடிக்கிறேன். இறால் கூனின்னு வாங்க அந்த கூனி வடிச்சு வர களத்து வழியை வயல் காட்டு வழியை போய் கதிர் புறக்கிற களம் பிடைக்கிற திராய் பொண்ணாங்கனி அது இது பிடிங்கி விற்கிற அப்படியெல்லாம் செஞ்சு திரிஞ்சனா. இப்போ என்னாலேயுமே இல்லை அவராலேயுமே இல்லை அது மகனே. இப்போ வருமானம் காசு சாப்பாடுக்கெல்லாம் ஒன்றுமில்லை மகனே. எங்களுக்கு இப்படித்தான் இந்த பிள்ளைகள் அங்கே வானல்ல ஒரு மாடு இருக்காவும் அவட பிரச்சனை மாடு கட்டுற அவர் மாடு கட்டி சம்பளம் ஒரு மாத்தைக்கு ஒரு கடுக்கிறவர் அதில் 5-10 ரூபா வர காட்டுவார். இவ இந்த இதுக்கு அடிக்கிற வீடு மூத்த மகள் அவக்கு கணவனார் இல்லை அவர் விட்டுட்டு போயிட்டாரு. அவள் இப்படி தான் இந்த தோட்டத்து வழிய புல்லு கொத்த பயிர்கள் என்ன ஒன்னாட்டு ஆக்கள் கூப்பிட்டா பிறந்தா இப்பயும் போய்த்தாவும். கல்யாணம் முடிச்சிருக்கா? இல்லை இப்போ கல்யாணம் இல்லை அவர் விட்டுட்டு போயிட்டாரு. அவர் விட்டுட்டு போயிட்டாரு. தனியாக இருந்து அவருக்கு 2 பிள்ளைகள் 2 கல்யாணம் கட்டிட்டு இப்போ தனியாக இருந்து உழைக்கிறா. அவள் உழைச்சிட்டு வந்தா அப்படித்தான். பிள்ளைகளும் கல்யாணம் கட்டிட்டு பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு? அது கொண்டுக்கு 30 வயசு. என்ன அப்போ அவ வயசு உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 67 வயசு. பேர பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சுது? பேர பிள்ளைகளும் பிள்ளைகள் வந்து அவட மூத்த மகளுக்கு 30 வயது. அப்ப நீங்கள் பாட்டன் போட்டி அப்ப என்ன சமைச்சிக்க காட்டுவோம்? நான் தான் சமைச்சிருக்கேன் பண்ணி. அவன் தந்த அரிசி அந்த மழை தான் தந்த அரிசி 2 பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்க சமைப்பீங்க? நான் இந்த சமைச்சிருக்கேன். சோறு போட்டு கறியும் ஆக்கிருக்கேன். மீன் தான். மீன் கறியா? வேற இந்த குழுமை கொண்டு சாப்பாடு திண்டாமனே இந்த விட்டு பின்னால தாங்க இயலாது. கட்டு புண்ணு அப்படி அப்படி கிடக்குறோம். நாங்கள் என்னென்ன நாங்கள் ஆண்டவர்கிட்ட போனதால அவ்வளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட அவரை எங்களை கைவிட இல்லாமனே இப்படி போகக்குள்ளையும் இந்த பக்கத்துலேருந்து அங்கே உள்ள பிள்ளைகள் காக்கத்தாரி கூப்பிட்டு தருங்கள். உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 67 வயசு ஆகுது. அவருக்கு ஐயா 80 ஆகுது. அப்புறம் கிட்டத்தட்ட 13-12 வயசுக்கலாமே நீங்கள் 12 வயசுக்கலாமே கல்யாணம் முடிச்சு என்ன சிரிக்கிறீங்க? 12 வயசுக்கலாமே கல்யாணம் முடிச்சிருக்கீங்க? அம்மா அப்பா செஞ்சு தந்ததுக்கு எந்த ஊர் வந்து பனிச்சங்கனி வாங்குறேன். அங்கிருந்து வர முடிச்சு தந்தேன். எப்படியா உங்களை பண்ணலாம் பார்த்து கொண்டு வரேன். ஓ நல்லா பார்க்குறாரு. இப்போ இவருந்து நாங்கள் சீவிக்கிறோம்டா பார்க்குறோம். இருக்கிறீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைண்டா என்ன இருக்கம்மா? எங்களுக்கு முன்னே இப்போ பிரச்சனைண்டா எங்களுக்கு வாழ்வாரம் இல்லை. சாப்பாடு வசதி அது இது ஒன்றும் இல்லை. இப்போ என்ன செய்ய போறீங்க? வாழ்வாரம்னா நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ஒரு தகர கொட்டிலண்டான ஒன்று அடிச்சு தந்தா சமைச்சு சாப்பிட்டுது நாங்கள் அதுக்கு படுப்போம். இதுக்குள்ள இருக்கலாம் இருக்கு. வெள்ளம் வந்ததுண்டா தண்ணி அப்படியே பரவும். கம்பு நாட்டிக்கிறாங்க. இதை காட்டுருக்கு அப்படின்னு சொன்ன அந்த பூச்சிக்கு வந்து அந்த மருந்து போட்டிருக்காங்க பாருங்க. இதுக்குள்ளே வந்து என்னென்ன தூங்குறது அந்த ஐயாவுக்கு வந்து உடம்பெல்லாம் காயம். ஸோ இந்த காயத்தோடு வந்து இந்த நிலத்தில் தூங்குனா அந்த பூச்சி வந்து கடிக்கும். பூச்சி வந்து ஒரு மருந்து நீங்கள் நினைக்கலாம் இப்போ கட்டில் ஓடலாம் தானே சொல்லி நான் கேட்டு நான் அம்மாட்டே வந்து கட்டில் ஓடலாம் தானே சொல்லி கட்டில் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னும் எறும்பு வந்து கட்டில் அலைய மாதிரி வரும். அதான் உண்மை. ஸோ இப்போ நிலம்னு சொல்லி சொன்னால் வளைச்சி நிலத்தில் ஏதாச்சும் கீறி விடலாம். உள்ள வராமல் வந்து கீறி விடலாம். ஆனால் மண்ணில் வந்து கீரையில் அதான் உண்மை. ஸோ இதுக்கான இப்போ நம்மளை போய் நல்லா தானே இருக்குது. கொஞ்சம் திருத்தி போட்டு கீழே வந்து நிலத்துக்கு சீமெந்தை போட்டு விட்டா பரவாயில்ல. அப்புறம் நம்ம தகர கொட்டி தனியாக அடிக்கணும்னு தேவையில்லை தானே. இதுக்கு வந்து நிலத்துக்கு சீமெந்தை போட்டு கொஞ்சம் ஏற்றி போட்டு எல்லாத்தையும் கலட்டி கோபிச்சதான் கலட்டி இன்னும் கொஞ்சம் ஏற்றி இது செஞ்சு விட்டா சரி இருக்கலாம். சரி, இப்போ ஐயாவுக்கும் ஹாஸ்பிட்டல் போகணும் வருத்தம் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னால் என்னண்டு கொண்டு வர நீங்கள் இப்போ காசெல்லாம் காசு இந்த இப்படி சின்ன பிள்ளைகள்கிட்ட அப்பாவுக்கு வருத்தம் மணி அதுகள் கடனை கட்ட வாங்கி ஓடி வருங்கள் மணி ஓரளவு பார்த்து ஓடி வந்து ஏற்றிட்டு போகுங்கள். அப்படித்தான் நடக்கும். இப்போ நீங்கள் அதான் உண்மையிலே வந்து என்னென்னா நீங்கள் யோசிப்பீங்க 6 பிள்ளைகள் இருக்குது பிள்ளைகள் பார்க்கலாம் தானே உதவி செய்யலாம்னு சொல்லி அவங்களுக்கும் தங்களோட குடும்பத்தை பார்க்கணும். இங்கே இருக்கிறவங்களும் அண்டைக்கு வந்து இப்போ அவங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இல்லை மற்றவங்களாக இருந்தாலும் சரி அண்டைக்கு கூலி வேலை செஞ்சு அந்த காசு எடுத்து தான் குடும்பத்தை பார்க்குறாங்க. ஸோ அதுலேருந்து ஓரளவு ஒதுக்கி அவங்களோட ஃபேமிலியும் பார்க்குறாங்க. இப்போ அம்மாவோட வயதை பார்த்தீங்கன்னா நீங்கள் 80 வயது. இந்த வயதுலையும் இப்படி உழைச்சி பிள்ளைகள் கொடுக்குறன்றது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம். ஆனால் அவங்களால பெருமள உதவி செய்ய இயலாது. ஸோ இந்த நிலைமையிலிருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணவங்க ஏதாச்சும் செஞ்சிட சொல்லி அதுவும் உங்களை காண்டாக்ட் பண்ணல எங்களை வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் ஒரு தான் சொன்னவங்க இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குது உங்களால் முடிஞ்ச உதவி வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி. ஸோ நம்மளால் என்ன முடிஞ்சதோ
அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அது எங்களோட கையில் இல்லை. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களோட கையில் தான் இருக்குது. இவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அது எப்படிப்பட்ட உதவி இருந்தாலும் நாங்கள் கொண்டு சேர்ப்போம். ஸோ சரி, இப்போ ஐயா ரீசெண்ட் டைமாக என்ன கழிச்சு கொண்டிருக்காரு, என்ன உங்கள்கிட்ட சொல்லுவார் வந்து ஐயா? அது ஒன்றும் சொல்லாண்டான். இப்போ சாப்பாடை கொடுத்துட்டேன் நாய்க்கு சாப்பிடுத்தாரு. சாப்பிடலாம் கஷ்டம் இல்லாமல் அதை சாப்பிடுவார் மனே. சில நேரம் சொல்லுவார் வேணாம் எனக்கு வேணாம் பசி இல்லை எண்ணுவார். அப்போ நம்ம மாவுக்கு பிஸ்கெட்டை வாங்கி தரையில தாண்டுவார். அது எங்கேருந்து வரணும் நம்மக்கிட்டேண்டா இனிப்பு அங்கே ஒரு கடை இருக்கு, அதில் கடன் வாங்கிட்டு வரணும். அவங்க தருவாங்க. அது எப்படின்னு சொன்னாமனே இந்த மாதவங்களுக்கு இந்த முதியவர் காசு என்று அந்த தாராங்க பிச்சை சம்பள காசு 3000 தாராங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரு மாத்தையில. அதை கொண்டாந்து நீ அவங்கள்ட்ட அப்படியே கொடுக்குறமனே மர திருப்பி வாங்குறேன். எல்லாதால வாங்கணும். சீனி தையில பிஸ்கெட் மாவு கரிசோறாக்குற சாமான் தேங்காய் கொஞ்சம் பூ எல்லாதால வாங்கணும் ஒரு மாத்தையில். அதில் 3000 வருகும். வந்தா அதை விளைக்கிறான். இனி இடையில வாதில இந்த பிள்ளைகள் இப்படித்தான். சரி, இப்போ 30 வருஷத்துக்கு முந்தி ஐயாவுக்கு இந்த பிரச்சனை வந்துருக்கு சரிதானே? அப்போ அந்த பிரச்சனை வந்து ஆரம்பித்த பிறகு வந்து நீங்கள் எப்படி உங்களோட பிள்ளைகளை பார்த்து கொண்ட நீங்கள் அப்படி தப்பி வந்த நீங்கள் அதில் இந்த கஷ்டத்தில் அதான் பண்ணி நான் சொன்னேன். இந்த வயல் காட்டு வழியாக போகிற வெள்ளாம செய்கிற ஆக்கிற வயல் வழியாக போகிற போனால் அவங்க கூப்பிட்டு ஒரு மரைக்கா 2 மரைக்கா நெல்லை தருவாங்க. இனி நாமளும் கதிரை கப்பியை புறக்கிற அந்த நெல் புறக்கிற அப்படி கொண்டாந்து தான் நான் இந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்து ஜீவிச்சு வளர்த்து வேலை செஞ்சு எடுத்த மனை. அவங்க அவங்கள விருப்பத்துக்கு அவங்களுக்கு மனைவி மாதிரி செடி எடுத்தாங்க. நாங்கள் தேடையில வாடகை 4 பேர், 2 பொம்பளை, 4 பேரும் கல்யாணம் கட்டிட்டாங்க. ஒரு ஆளுக்கு 2 பிள்ளை, ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 3, ஒரு ஆளுக்கு 3, ஒரு ஆளுக்கு 4 அப்படி இருக்குது. அவங்களோட படிப்பு அதுகள் இப்படி படிக்குதுகள் தான், வேற பெரிய பிள்ளைகள் இல்லை, அதுகள் படிக்குதுகள். சரி, ஓகே. வந்து ஐயாவோடையும் நம்ம வந்து கொஞ்சம் பேசுவோம். சரிங்க. இப்போ எதுக்கு எனி டைம் வழியிலையா கண்ணீர் வந்து கொண்டு இருக்கிற இல்லைன்னு சொன்னால் கண்ணீர் வருது. என்ன இது இந்த நோயால தான் கண்ணீர் வருது. அதான் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? அவ்வளோ வலியா உங்களுக்கு? வலிய சொன்னால் என்ன செய்யுது? கடிச்சு கொண்டு இருக்குதா இல்லை குத்துதா? கடிதான் பண்ணி கடிதான் நெடுக கடிச்சு கொண்டு இருக்குது. சாப்பிட ஒரு நேரம் மனம் வரும், ஒரு நேரம் மனம் வராது. சாப்பாடு படுக்கணும், சாப்பாடு இல்லாமல். என்ன சாப்பாடெல்லாம் சாப்பிடுவீங்க? எனக்கு வேணுன்னா இந்த கிரந்தி சாப்பாடு ஒன்றும் சாப்பிட்றதில்ல. கிரந்தி இல்லாத மீன் தான் இப்போ வாங்கி ஆக்கினவன். இங்கே ஒரு சாப்பிட்டு தான் அவளுக்கு இருந்தேன். இங்கே வரக்கூட ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி பார்த்தீங்களா? இருந்தேன் நான். எந்த ஹாஸ்பிட்டல்? மட்டக்களப்பு. மட்டக்களப்பில். அங்கே என்ன சொன்னவங்க? அங்கே ஒன்றும் சொல்கிறதில்ல. போனோடனே இந்த இது போனோடனே டிக்கெட்டை கொடுத்தோடனே டிக்கெட்டை எடுத்து போட்டு கொண்டு போட்டில் நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டி மருந்து என்ன இந்த இதான் இந்த என்ன இது மாதிரி மருந்து தருவாங்க. அதை போயிட்டு படுக்கிறாங்க. ஒரு 3-4 நாள் ஒரு கிழமை வேலையெல்லாம் சுமந்துடும். கடைசியாவது ஹாஸ்பிட்டலுக்கு போன நான் சோமு இந்த வருத்தம் உரத்ததுக்கு பிறகு போன நான் திரும்பி வந்த ஆட்டாவில் வந்துக்கிறேன். என்ன ஒருத்தர் நடந்து வந்து கீழாம போச்சு. உங்களுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? எனக்கு மொத்தம் பிள்ளைகள் 8 பிள்ளைகள். 8 பிள்ளைகள் இப்போ எங்கே இருக்கிறாங்க? 8 பிள்ளைகளில் 6 தான் இருக்கு. மிச்சம் 2 மோசம் போய்த்து 2. சின்னல 2 பேர் வந்துட்டாங்களா? என்ன நடந்தது அவங்களுக்கு? அவங்களுக்கு என்ன நடந்தது தெரியா. கட்டு வந்தது முதுகில் ஒரு பொடி. எனக்கு ஒரு பிள்ளை பூச்சி ஊற்றுனேன். மிச்சம் 6 பேர் இப்போ எங்கெங்கே இருக்கிறாங்க? இந்த வளவு மூத்தவன்டா முதல்ல பிடிச்சி அவனுக்கு ஒன்றுக்கு மேலாது. அவருக்கு முதல்ல பிடிச்சது வராதுக்கு பிறகு ரெண்டாவது இல்லை முதலாவது 2வது பேர் வைக்கிறது. 3வது அங்கே கிராமி கோட்டையில் இருக்காரு. உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க? உதவியெல்லாம் அவங்க கொஞ்சம் இதாக இருக்கக்குள்ள தந்தவங்க அம்மனி வாங்கி திண்டாங்க. இப்போ ஒன்றுக்கு மேலாது. ஊர் வழியாக போனேன். அரைக்கொத்து காக்கொத்து அரிக்கை அப்படி தருவாங்க. அதை கொண்டு சமைச்சு தந்து திரிக்கிறான். இப்போயும் அரிசி வீட்டுக்கு. சரி, ஏன் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். எத்தனை மணிக்கு என்ன நடந்தது, எப்படி நீங்கள் அந்த சவுக்கால பக்கம் போனீங்கன்னு சொன்னால்
இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எங்களால் நம்பியே இல்லாமல் இருக்குது. ஒரு மீனால் வந்துட்டு இவ்வளோக்கெல்லாம் வியாதி வருமான்னு சொல்லி வந்து எங்களால் நம்பியே இல்லாமல் இருக்குது. மீனால் வந்ததா பேயால் வந்ததா? பிறகு பார்த்தோம்னே பிறகு எத்தனை மணிக்கு இங்கே வீட்டில் இருந்து போகணும் நீங்கள் அங்கே? வீட்டை இருந்து போகக்குள்ள ஒரு 6 மணிக்கு கக்குச்சிக்கு போகிற டைம் போனோம். விடிய காலை? விடிய காலையில் ம் போனோடனே கக்குச்சி போயிட்டு கழுவுறதுக்கு தான் அந்த மடுவுக்கு போனேன். ம் கழுவுறதுக்கு போனேன். மீன் கொத்தி ம் கொத்தம் கொத்திக்கு ம். மரா ஓடிட்டு போய் வலையை எடுத்துட்டு போய் உங்களுக்கு வீச தெரியுமா? ஓ ஆ வீசினேன். ம் வீசின உடனே சூழிய கவரில் எட்டாத தண்ணி ம் குதிச்சு வலையை பிடிச்சி ம் எடுத்தா குட்டியா அடங்கா பார்த்தானே மீன். ஃபுல்லாக நிறைய மீனா? ஓ மீன் தான் இழுத்து எடுக்கக்குள்ள பொதுண்டு அந்த இது கீழே கொட்டுப்பட்டது அரைவாகி ம் அரைவாயை தூக்கி கொண்டு ம் தூக்கி அவடத்தை பித்தனில் போட்டு ஓடி நான் விட்ட ஓடி போய் மஞ்சள் உப்பு அது இது. உடனே கடிக்க தொடங்கிட்டா? ஓ உரகரை இது மேலுகள் முழுதும் கிடைக்கல. ஆ அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. அப்போ கொஞ்சம் முதல் நல்லா இருந்தது. ம் இப்போ அந்த மாதிரி தான் இருக்கு அங்கே சக்கர மடுவில் இது செஞ்ச மாதிரி. கொஞ்சம் மாதிரி. ஆட்கள் சொல்கிறாங்க இந்த இது சூனியம் மாலை ம் இது வந்திருக்குண்டு. ம் எனக்கு அப்படி ஏற்றதுக்கு இல்லை, அந்த கடி தான் உரத்துது ஆ தண்ணிக்குள்ளே முதல். இப்போ என்ன மீனால் வந்ததா இருக்குமா இல்லைன்னு சொன்னால் வேறு எதுவும் அந்த தண்ணிக்குள்ளே என்ன என்ன நடந்திருக்கும்? சவகாலம் என்ன நடந்தேன் எப்படி சொல்கிறேன். மீனால் அமர்ந்துதான் நான் நீங்கள் நினைக்கிறேன். அது எப்படி உடனே அந்த என்ன சொன்னால் அது அப்படி நம்மள்ட்ட ஒரு மரத்துலேருந்து மசக்குட்டி பட்டா அப்படி சொன்னிக்குமா அப்படி உடனே தண்ணிக்குள்ளே வந்து உடனே அது இதஞ்சிட்டுது? ஓ உடனே அது குட்டி வட்டம் மாதிரி தான் இருந்தது. மிச்சு குட்டி வட்டம் இருந்தாலும் சாதாரணமாக இருந்திருக்கும். இது சிச்சா ஃபுல்லாக தலை கீழே முழுதும் சாரை வாங்கி முழுதும். அந்த தண்ணிக்குள்ளே வேறு யாராச்சும் இறங்கியிருக்காங்களா? அது தண்ணிக்குள்ளே நாங்கள்லாம் இறங்கி வீசுறாங்க. நம்ம நீ முதல் அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கல? அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கல. நீங்கள் தனியாக போய் வீசும்போது தான் ஓ அதிகமாக வந்துட்டு நிறைய சவுக்காலைகள்லாம் வந்துட்டு திரவு மாதிரி இது இருக்கும். அதை அந்த அஸ்தி கரைக்கிறதுக்காக வேண்டியெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்போது நான் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டதில்ல. அது எப்படி உடனே தண்ணிக்குள்ளே இறங்கின உடனே மீனை வீசி மீனால் வந்துன்றது தெரியாது, பேயண்டு சில பேர் சொல்லுவாங்க, பேயால் வந்து சொல்கிறது தெரியாது, சூனியம்னு சொல்கிறாங்க. சூனியம்னு சொன்னால் அந்த ஸ்பாட்டில் உடனே உங்களுக்கு எப்படி அது அங்கே வர்றது? இப்போ அளவுக்குள்ள அதில் வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இது ஒன்றும் இல்லை. ஆயுதத்தில் ஆசத்தில் என்னட்டு சொல்கிறாங்க? ஆயுதத்தில் ஒன்றும் இல்லை. இது கடி வருத்தம்னா சொல்கிறாங்க. அப்போ அதை சுகமாக்கே இல்லாதாம்மா அவங்களால? சுகமாக்கி தான் போடுறவங்க. ம் கடைசாவதத்தை மருந்து இல்லையா வண்டி சொல்லி சொன்னாங்க. ஆட்டோவில் வந்து இறங்கினேன். கால் கை முழுது மீன் போயிட்டு வந்தால் அதே படுக்கிறேன். சரி. அதே படுக்கிறேன். படுத்து இந்த அவவும் வேலாதவுக்கும் காலு கை அவன் அண்ணன் நொண்டி அதை இதை செஞ்சு தார சிந்தத்தை குடிக்கிறேன். இப்போ ஒரு 30 வருஷமாக இப்படி தான் வாழ்க்கை போகுது. ஓ 30 வருஷம். இப்போ அதுக்கு முதல்ல நல்லா தொழிலுக்கெல்லாம் போனீங்களா? ஓ என்னென்ன தொழிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க? நான் இப்போ கடைசாவது செய்த தொழில் இந்த பாரியாக்கட்டு விளக்கு மாதிரி தான் அடித்து ம் பிள்ளைகளுக்கு ஜோறு கொடுத்து திருந்தேன். எப்படி பழகணும் நீங்கள் அது? நம்மளை இதாலே அங்கே பார்த்துனீங்களா இல்லை பார்த்துன்னு தான் பார்த்துட்டு பழகணும்? இப்போ அதுக்கு முதல்ல என்னென்ன தொழிலெல்லாம் பண்ணீங்க? மீன் வீசி ம் விற்று பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன். நான் ஆ பிள்ளைகளுக்கு கண்டில் வீசி சாப்பிட்றோம். நாங்கள் அருகா நீ மீஞ்சாவரம் பண்ணினான். ம் மீஞ்சாவரம் பண்ணி மூட்டு கைக்கில் அடித்தான். ஆ அதுலேயும் அதை விடலை நான் செய்தானே செய்து திரும்பி போட்டு மீஞ்சாவரம் முடிஞ்சதுக்கு பிறகு மீஞ்சாவரம் முடிஞ்சோடனே நீரா ம் ரெண்டு விட்டுட்டு போட்டு மறுகா என் மனதில் இருக்கப்பட்டது இதை செய்யணுமென்றா செய்கிறதான். ம் எனக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் தான் இருந்து சீக்கிரம் இந்த நோய் தான் வந்து இந்த நோய் வந்ததுக்கு பிறகு இப்போ என்னென்னா அந்த ஈக்கில் இழுத்து சீவுற நேரம் இந்த தூசி பட்டோன்னு விதமாக கடிக்கும் சுனைக்கு. ஓ செய்யணும் நான் வந்து பிள்ளைகளுக்கு. அதுக்கப்புறம் அவங்கள இந்த பிள்ளைகள் 500 ரூபாய் ஐந்தாயிரம் அப்படி தந்து பார்த்தாங்க. நீ அவங்களுக்கும் புள்ள ஊட்டி அதிகம் இது ஒன்றும் செஞ்சுக்கிறாது விட்டவங்க தான். இப்பயும் நம்மளை
பிள்ளைகளான்னு சொல்லி நாங்கள் தான் போய் பார்க்குற வழி அவங்க வந்து பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லாமல் அப்படி ஓகே, எங்களால் முடிஞ்சதுன்னு சொன்னால் இந்த வயசில் உங்களுக்கு சாப்பாட்டுக்கோ இதுக்கோ ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறது தானே ஐயா. அப்போ உங்களுக்கு அரசாங்கத்தினால இந்த வீட்டு திட்டங்கள் அப்படி இப்படியெல்லாம் வந்து இங்கே தர்றது இல்லையா? சார் ஒன்றும் தரலையா தர்றது. ஆஹா. 2 பேருக்கு கக்குச்சி தராண்டிய 2 பேருக்கு தெரியல. ஆ. வீடு ஒன்று இது பண்ணுறதுக்கு 3 பிள்ளைகள் வந்தது, பொம்பளை பிள்ளை. அது செய்யலை அவங்களுக்கு 2 பேருக்கு. அது பிள்ளைகள் அது இருந்தால் செய்யலாம். இல்லைன்னா ஓகே, அப்போ இன்றைக்கு என்ன சாப்பாடு? இந்த சோறு சாப்பிடலாம். என்ன மீன்? இந்த சிந்தாமணி பாறைக்குட்டி பாறைக்குட்டியெல்லாம் சாப்பிட்டா பிரச்சனை இல்லையா? ஆஹா, கிடைக்காது. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாறைக்குட்டி காரல் கார். இப்படியான சாமான்கள் சாப்பிடலாம். தெரிஞ்சு வாங்குறவ ஆ. போய் நின்று தெரிஞ்சு வாங்கிட்டு வந்து சமைப்பாவும். ஓகே, அப்போ என்ன செய்கிறது, நடந்தெல்லாம் நடந்து போச்சு. உன்னை நினச்சி இதாதீங்க. ஆனால் அந்த நோவு வந்து கொண்டு இருக்கு. இப்போ வேர்வை தண்ணியெல்லாம் படும்போது என்ன செய்யும்? எரியாதா? நோவாதா? 10 மணி ரத்தம்லாம் வரும் வேணா. இது இந்த இது இப்போ நான் உரமாக சொல்கிறதில்ல, அப்படி அப்படி சரிங்க. இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணி தரோம் நாங்கள். சரிங்களா? சரிங்க, இதில் கொஞ்சம் பணம் இருக்குது, இது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். 20,000 இருக்குது, அதை வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு மளிகை சாமான் ஏதாச்சும் வேண்டி உங்கள்ட்ட சாப்பாட்டு செலவுக்காக வேண்டி எடுங்க. உங்களுக்கு இந்த QR காசு அப்படி எதுவும் தர மாட்டாங்க? அது உண்டு மகன். எப்படின்னு சொன்னால் நாங்கள் 2 இருக்கோம். ஐடென்டி இல்லை. நாங்கள் கண்ணகால இளமைதியாக ஐடென்டி போட முடியாது. ஒன்று எங்கட அம்மா அப்பா பதிவு வச்சாங்களோ என்னவோ பதிவும் இல்லாமல் ஐடென்டியும் இல்லாமல் கிடந்த மகன். இப்போ ஒரு வருஷத்துக்கிட்டே போகுது, நடமாறஞ்ச ஒன்று வந்தது. அதில் நான் போய் ஒரு ஐடென்டி போட்டேன். நான் போட்டு அந்த போட்ட துண்டை தந்தாங்க. ஒரு 2-3 கிழமையால தந்தாங்க. அந்த துண்டை கொண்டு வச்சு கொடுங்க, அது எல்லாத்துக்கும் உதவுமென்று சொல்லி. அப்போ நான் கொண்டு வச்சிருந்தேன். ஐடென்டி எங்கன்னு கேட்டேன். கொழும்புக்கு அனுப்பிடிக்கு பருகுமென்ட்டாங்க. இப்போ நான் இவ்வளவு ஆளுக்கு இப்போ 10-12 மாதத்துக்கிட்டே 50 மணி இன்னும் வந்து ஐடென்டி வரல. அங்கே QR காசுக்கு போனேன். ஐடென்டி வந்தால் தான் காசு தரலாம், ஐடென்டி இல்லாமல் காசு தரலாம். இப்போ காசு கொடுப்பணும் என்று சொல்கிறாங்க. அப்போ பிறகு நாமனே HO ஆஃபீஸுக்கு போனேன். HO ஆஃபீஸ் பேசினேன். இப்படி எனக்கு ஐடென்டி இப்படி போட்டவங்க அம்மா தரல, அங்கே QR காசு இல்லைன்றாங்க, என்ன செய்யறேன்னு இல்லை. அவங்க அங்கே கொழும்புல கதைச்சி ஐஸ் நம்பர் எடுத்து தந்தாங்க. எடுத்து தந்து சொன்னாங்க போய் காசு எடுங்கன்ட்டு. அங்கே போக பேங்க் மேனேஜர் சொன்னார், இதுக்கு தரையில்லாது இந்த ஐடென்டியை இந்த போட்ட துண்டு தந்தவங்க தானே, அதை திருப்பி போட்டோ காப்பி அடித்து அந்த நம்பர் அதில் பதிஞ்சு டிஓட்டையும் கையெழுத்து எடுத்து ஜிஎஸ்டையும் கையெழுத்து எடுத்துகிட்டு வந்து எடுங்கண்டாங்க. போனேன். அவளை செஞ்சு எடுத்துட்டு போக அந்த மாதம் காசு தந்தாங்க. வர இப்போ தராங்கல்ல, அந்த ஐடென்டி வந்தால் தானே தருவாங்களாம். சரிங்கம்மா. இப்போ இதை வந்து மளிகை சாமான் இதை வேண்டி உங்கள்கிட்ட இப்போ உங்கள்ட்ட இந்த வயசுக்காக கிடைக்கிற ஒரு பணத்தொகை அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இது வந்து ஒருத்தங்கள் எங்களூடாக தந்து விட்டாங்க. நாங்கள் தந்தது தான் நாங்கள், ஆனால் இது வந்து ஒருத்தங்கள் வழிவிடாக. அது யாருன்றதை நான் சொல்கிறேன். வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜெசிகாங்கிற ஒரு பிள்ளையோட மாமா தான். அந்த காசு அனுப்பினவர் வந்து பேர் சொல்ல வேணாம் அப்படி சொல்லியிருக்கிறார். ஆனால் அவரோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்கிறேன், 6059. இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ அந்த இவங்கள் தான் வந்து இந்த ஒரு 20,000 தந்தாங்க. உங்களோட இந்த வயசுக்கும் உங்களுடைய இந்த வியாதிக்காக வேண்டி குணப்படுத்துறதுக்கோ இதுக்காக வேண்டி இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நல்லபடியாக சாப்பிடுங்க. ஹாஸ்பிட்டலில் போய் மறுபடியும் என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் கேளுங்க. ஸோ வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க அப்படி சொன்னால் வந்து சொல்லலாம். இது நீங்கள் தந்ததுக்காக உங்களுக்கு மிச்சம் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள். சரிங்க ஐயா, வந்து நல்லபடியாக இருங்க. ஓகே, உண்மையில் வந்துட்டு அம்மாக்கள் கேட்ட மாதிரி அந்த ஒரு வீட்டுக்கு கீழே கான்கிரீட் பண்ணி அந்த நிலம் வந்து இழுத்து கொடுக்குறதுக்கு இப்படியான ஹெல்ப் யாராச்சும் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் எங்களோட டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு இவங்க இப்படி ஒரு நிலவரத்தில் இருக்காங்க, இவங்களை பாருங்கள் அப்படி சொல்லி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால தான் நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம். ஸோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு சொல்லி. நம்மளுக்கு எத்தனை தான் பிள்ளைகள் பிறந்தாலும் அந்த பிள்ளைகள் எப்போவுமே நம்மளை பார்த்து கொண்டிருப்பாங்கன்னு சொல்லிடலாது. ஏன்னா நிறைய பேர் வயசானாலும் தங்களோட சொந்த காலில் இருக்கணும்னு சொல்லி விடாமுயற்சியில் இப்போ வரைக்கும் உழைச்சி கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளை நம்பாமல் பிள்ளைகளை வந்து வளர்த்து விட்டுட்டு ஒரு காலத்தில் தாங்களே தான் பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி உழைச்சி கொண்டிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஆனால் பிள்ளைகளை வந்து யோசிக்கணும், எப்படியும் நம்ம பெற்றவங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்க்கணும் அப்படி சொல்லி யோசிக்கணும் பிள்ளைகள்.
ஸோ அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கி இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்த அவங்களுக்கு வந்து எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காமிச்சிருந்த இந்த ஒரு காணொலி முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வியாதிக்கான சொல்யூஷன் வந்து வேறு எங்கேயாச்சும் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி, அதாவது இந்த நோயை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கான இடங்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி வந்துட்டு எங்களுக்கு வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து தெரிஞ்சவங்களை வந்து ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.